கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாய் சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு என்னென்னா, ஜீசஸ் பற்றி தான் பேச போகிறேன். நீங்கள் நினைக்கலாம் ஆளுக்கு ஆள் ஜீசஸ் பற்றி பேசுகிறாங்க அப்படி. நான் சொல்கிறது என்னென்னா, அவரை உணராமல் நம்ம அவருடைய நாமத்தை பற்றி தெரிவிக்க முடியாது. முன்ன இருந்த காலத்தில் நமக்கு ஒரு உடம்பு சரியில்லையோ, இல்லை ஏதேனும் ஒரு குடும்பத்தில் பிரச்சனையோ, இல்லை நம்ம ஒரு பாவ பழக்கத்திலேருந்து விடுதலை பெறணுமோ அப்படின்னு யார் மூலியமாவாச்சும் சொல்லி நம்ம போய் அவரை விசுவாசித்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நம்ம ரட்சிக்கப்படுறோம். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் இதெல்லாம் அடுத்த கட்டமாயிருச்சு. நம்ம அவருடைய வார்த்தைகளை கொஞ்சம் தெரிவிக்கும் போதிலேயே மக்கள் வெகுவாக ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கர்த்தர் சமீபமாய் பரலோக வாசலுக்கு வந்து விட்டார். ஏன்னா நம்ம பாவம் நிறைந்த மனிதர்கள், அதெல்லாம் நம்ம மாம்சம் நிறைந்த மாம்ச கண்களால் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்ம தரிசிக்க முடியாது. அப்போது இன்னி பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம எல்லாரையும் அழைத்து கொண்டு போகத்தான் இந்த மிகப்பெரிய ரட்சிப்பு இந்த உலகத்துக்கு உண்டாயிருக்கு. இந்த செய்தியை தான் நான் அறிவிக்க போகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள், நான் தேவனோட எப்படி நான் சேர்ந்தது, தேவனோட எப்படி நான் சாட்சியாக இப்போ இருக்கிறது, எல்லா விஷயத்தையும் நான் உங்களிடத்துல நான் பகிர்ந்துக்க போகிறேன். அது எல்லாவற்றையும் நீங்கள் தேவ செய்தியை கேட்டு நீங்களும் நலம் பெறணும். தேவனுடைய